ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபைட்டர் கலெக்ஷன் தான் பார்க்க போகிறோம். அது மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா வர வீடியோவில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லவே மாட்டேன். ஃபஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த இதில் பீட்டா கலெக்ஷன் மட்டும் காட்டுறேன். ரெண்டு தான் இருக்குது, ரொம்பலாம் இல்லை. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11 மணி ஆச்சு. 11 மணி போது ரைட்டில் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பவுல் இந்த பவுல் மேல் ஃபைட்ரு. இது ரொம்ப அழகாக இருக்கும். இதுதான் பிடிக்குமே மெயினாக. இது பார்த்தீங்கன்னா மேல் ஃபைட்ரு. மண்டையில் கருப்பு கலரு, உடம்புல ப்ளூ கலர் இருக்கும். லைட் அடிச்சு பார்த்தோம்னா அது கருப்பு. வாலில் பார்த்தீங்கன்னா பிளாக்கு ப்ளூ மிக்சட் ஆகி ரெட் கலரு, ஒயிட் கலரு எல்லாமே கலந்துருக்கும். மண்டையில் பர்பிள், உடம்புல மண்டையில் கொஞ்சம் கலந்து மேல் ஃபைட்ரு. அது ஃபீமேல் ஃபைட்டர் சைடு வந்தீங்கன்னா அது வேற ஒரு டைப்பான ஃபைட்ரு. அது இது எப்படி வளர்க்கணும்னு நான் தனியாக வீடியோ போடுறேன். இந்த ஃபீமேல் சைடுனா வால்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளாட்டம் குத்துற மாதிரி இருக்கா. இது ஒரு டைப்பான ஃபீமேல் ஃபைட்ரு. இது நம்ம ப்ரீடிங் மொத்தம் அது எங்களோட ஆச்சு, கொஞ்சம் நாளோட இருக்குது. இது ஆனால் ப்ரீடிங் சைஸ் இல்லை, அதனால் எங்களோட ஆச்சு, ப்ரீடிங் ஆகலை. அதனால் இன்னும் கொஞ்சம் பெருசாக சொல்லி விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபிஷ் டேங்க் செட்டப்பை நான் காட்ட தான் போகிறேன். வேறு வழி இல்லை. வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு போடுறோம். எல்லாத்தையும் சேர்த்து காட்டிடலான்ட்டு தான். ஆனால் டோரா போடுற குட்டியை மட்டும் லாஸ்ட்டாக காமிச்சிடுறேன். பார்க்க ப்ளூ கலர் மாதிரி சரிங்களா? ப்ளூ கலர் அடுத்த பார்ட்டில் காமிக்கிறேன் சார், லாஸ்ட்டாக காமிக்கிறேன்னு சொல்லிட்டேன். பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, ஒயிட் எல்லாம் கலந்துருக்கும். மிஸ்டர் ப்ளூ மெடிசன் ஆக்குவோங்க. ஃபைட்டர் எனக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் நினைக்கலாம். ஃபைட்டர் வளர்க்குறீங்களா வேறு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போயிருங்க. கமெண்ட் வீடியோவில் காட்ட முடிஞ்சா ஆன் பண்ணி பார்க்குறேன். ஆனால் ஷார்ட்ஸுக்கு மட்டும்தான் ஆன் பண்ண முடியுது. இப்போ வாய்ஸ் ஓவரையும் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். போட்டு போயிருந்தேன். அதான் நானும் ஃபைட்ரு கலர்லாம் கீழே இதெல்லாம் ஒரு 50 ரூபா பவுல் தான். அதெல்லாம் 40 ரூபா பாக்கெட் தான். கலர் கல், அப்புறம் மண்ணிலேருந்து பொருட்கள் கல்லெல்லாம் நல்லா மேல் ஃபைட்ரு இதில் பவுலில் போட்டு நான் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட ஃபிஷ் டேங்க்கு. 4 கோல்டு ஃபிஷ் இருக்குது, 6 டேங்க். இது சின்ன டேங்க். அதே நதியும் பிளாக் கலர் டேங்க் வருது. அது அவங்க வால் டாக்குறேன் பாருங்க. இது பெரிய ட்ராக் கிளீனரு தெரியும். இது 40 ரூபா கல் பாக்கெட்டு. அப்புறம் அந்த பிளாஸ்டிக் பூவாக வச்சு செட் பண்ணி ஏர் பம்ப் மோட்ரு. இது ஷார்க்குன்னு தனியாக இப்போ நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப் போட போகிறோம் இன்னும் கொஞ்ச நாளில். இதுக்கு நான் என்ன ஃபுட்டு யூஸ் பண்ணுறேன்னா இந்த ஃபுட்டு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஃபுட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்க, கரெக்டாக தான் இருக்கும். ஸ்பூன் கணக்கில் போட்டிங்கன்னா 3 ஸ்பூன் போடுங்க. இன்னும் கையை கோலமாவு வச்சு போடுவாங்களோ வீட்டிலலாம். இந்த மாதிரி கோலமாவு வச்சு அதில் தண்ணி வச்சு அதுக்கப்புறம் அந்த மிஸ்டர் ப்ளூ க்ளீன் பண்ணுறப்ப மிஸ்டர் ப்ளூ மெடிசன் நான் 70 ருபீஸ் வாங்கினேன். இது 2 சொட்டு விடணும். இதுதான் பண்ணுறேன் போட்டேன். இதோட பேப்பர் நான் ஃபுல் பாக்கெட் பேப்பர் காமிச்சிடுவேன். பாக்கெட்டே எடுத்து காமிச்சிருப்பேன். மேலே தான் போட்டுருக்கேன்னா காலைல 4, நைட்டு தூங்க போகும்போது 4 காலையில் வச்சோடனே அப்புறம் 4 போடுவேன். 4 குளத்துலேயே தெரியும். அது 3 ஃபீமேல் உண்டு. அது பால் 4 குழுக்குள்ளேயே மேலுக்கு பார்த்தீங்கன்னா 4 கரெக்டாக விழுந்துருச்சு. அதில் பிடிக்கும். அதில் ஓட்ட காற்று உள்ளே போச்சுன்னா மிஸ்டர் ப்ளூ மெடிசன் மேலே காற்று மேலே ஓட்ட போட்டுருங்கன்னா அப்போ தான் ஒழுங்காக இது பண்ண முடியும். நான் நல்லா தான் மிஸ்டர் ப்ளூ காட்டலாமா நான் வச்சுக்கிறேன். நம்ம